மக்கள் நல கூட்டணி தலைவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் ஆகியோர் தேசிய முற்போக்கு திராவிட கழக அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய கோயம்பேட்டிற்கு தற்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் புறப்படுகிறார்கள். இந்த நேரடி காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் நல கூட்டணி தலைவர் அனைவரும் ஒரு வாகனத்திலும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் ஒரு வாகனத்திலும் தற்போது புறப்படக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை சென்னை தேனாம்பேட்டையிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவர்கள் நேரடியாக தேமுதிக அலுவலகத்தில் சென்று அங்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்து அங்கு முறைப்படி மக்கள் நல கூட்டணி தேமுதிக அணியோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இணைந்துவிட்ட அறிவிப்பை வெளியிட்டு அங்கு தொகுதி பங்கீடு குறித்த அறிவிப்புகளையும் வெளியிட இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிக அலுவலகத்திலிருந்து அந்த நேரடியான செய்தியாளர் சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தற்போது தேமுதிக மக்கள் நல கூட்டணி அணியோடு இணைந்திருக்கிறது. மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் இடையே கூட்டணி உடன்பாடு என்பது தற்போது ஏற்பட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மக்கள் நல கூட்டணி தேமுதிக அணியோடு இணைந்திருக்கிறது. தற்போது மக்கள் நல கூட்டணி தலைவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரான ஜி கே வாசனும் தற்போது நேரடியாக கோயம்பேடு செல்ல இருக்கிறார்கள். கோயம்பேட்டில் நமது செய்தியாளர் ராஜ்குமார் காத்திருக்கிறார். கூட்டணி தலைவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஜி கே வாசனும் கோயம்பேட்டுக்கு புறப்பட்டிருக்கிறார்கள். கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய சூழல் என்ன? விஜயகாந்த் அந்த அலுவலகத்துக்கு வந்திருக்கிறாரா? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன ராஜ்குமார்? செம்மல், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தற்பொழுது தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இருக்கிறார். கோயம்பேடு கட்சி அலுவலகத்தில் தற்பொழுது நாம் அந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் தற்பொழுது தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இணைய இருக்கிறதை ஒட்டி தேமுதிகவின் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் தற்பொழுது தேமுதிக தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார்கள். வழக்கமாக இருக்கக்கூடிய நடைமுறை தாண்டி தேமுதிகவினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தேமுதிக கட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் கட்சி அலுவலகத்திற்குள்ளே சென்றிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில கட்சி தொண்டர்களும் தேமுதிக தலைமை அலுவலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் சிறிது நேரத்தில் மக்கள் நல கூட்டணி தலைவர்களும் அதே போன்று கூட்டணியில் தற்போது இணைந்திருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனும் தேமுதிக தலைமை அலுவலகத்துக்கு வர இருக்கிறார்கள். அதற்கு பின்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை உள்ளே சந்தித்து பேச இருக்கிறார்கள். அதற்கு பின்பாக தான் இந்த கூட்டணியினுடைய அடுத்தடுத்த தொகுதி பங்கீடுகள் மற்ற அறிவிப்புகள் வெளிவர இருக்கும். ஏற்கனவே இந்த உடன்பாடு ஏற்படுவதை இந்த கூட்டணியினுடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஏற்கனவே அறிந்திருக்க பின்பாக கட்சியினுடைய மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் மிகுந்த உற்சாகத்தை அவருடைய ஏற்படுத்தியிருக்கிறது என்று இந்த இடத்தில் பார்க்க முடியும். அதே போன்று இந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் அரசியல் மாநாடு நாளை காஞ்சிபுரம் மாமண்டூர் பகுதியில் நடைபெற இருக்கிறது. எனவே அதை ஒட்டியும் தற்போது இந்த கூட்டணியில் புதிதாக தமிழ் மாநில காங்கிரஸ் இடம்பெற்றிருப்பது குறித்து நிர்வாகிகள் மத்தியில் ஒரு உற்சாகம் ஏற்பட்டிருக்கிறதை நம்மால் இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. செம்மல், தற்போது அங்கே ஏதேனும் செய்தியாளர் சந்திப்புக்கான வாய்ப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றனவா? ராஜ்குமார் தொடர்ந்து பேசலாம். தற்போது ஜி கே வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் புறப்படும் போது தொண்டர்களுக்கு உற்சாகமான சைகைகளை காட்டக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து அவர் மக்கள் நல கூட்டணி தலைவரோடு இணைந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்திக்க கோயம்பேடு செல்ல இருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜயகாந்த் கட்சி அலுவலகமான தேமுதிக அலுவலகத்தில் மணிகண்டன், தற்போது ஜி கே வாசன் மக்கள் நல கூட்டணி தலைவர் ஆகியோர் புறப்பட்டிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய நேரடி காட்சிகள் என்ன என்பதை விளக்கலாம் மணிகண்டன். சற்று நேரத்திற்கு முன்புதான் மேலே அலுவலகத்திலிருந்து மக்கள் நல கூட்டணி தலைவர்களும் ஜி கே வாசனும் வெளியில் வந்து மக்கள் நல கூட்டணி கட்சியை சேர்ந்த அந்த 4 தலைவர்களும் வைகோ உள்பட 4 தலைவர்களும் தனி வாகனத்திலும் ஜி கே வாசன் தனி வாகனத்திலும் இங்கிருந்து கோயம்பேட்டில் தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் சென்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி கே வாசன் காரிலிருந்து மேலே எழுந்து தொண்டர்கள் குழும்பியிருந்த தொண்டர்கள் மத்தியில் தனது இரு கைகளையும் உயர்த்தி வெற்றி சின்னத்தை காமிட்டு அகன்று சென்றிருக்கிறார். அவர் அந்த வெற்றி சின்னத்தை காண்பித்த பிறகு தொண்டர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு இருந்ததை நம்மால் இங்கே காண முடிகிறது. அவருடைய வாகனத்தில் தொண்டர்கள் சூழ்ந்த வண்ணம் இருந்தார்கள். தொண்டர்கள் என்ன முடிவு என்று தெரியாத ஒரு குழப்பம் சூழ்நிலையை தொண்டர்கள் மத்தியில் காணப்பட்டது. அதை தீர்க்கும் வகையில் ஜி கே வாசன் அவர்கள் காரிலிருந்து வெளியே இருந்து
தொண்டர்கள் மத்தியில் தனது இரு கைகளையும் உயர்த்தி காண்பித்து வெற்றி என்பது போன்ற ஒரு இரு கைகளையும் காண்பித்தவாறு சென்றிருக்கிறார். தற்போதுதான் அவருடைய வாகனம் சென்றிருக்கிறது. நேராக இங்கிருந்து கோயம்பேட்டில் தேமுதிக அலுவலகத்திற்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். தொண்டர்களும் அவர்களை பின்தொடர்ந்து அங்கு சென்று கொண்டிருக்கும் காட்சியை நம்மால் இங்கு காண முடிகிறது. அவர்கள் இங்கிருந்து சென்ற போதிலும் திடம்பெற்றுள்ள அலுவலகத்திலும் அந்த உற்சாகம் குறையவில்லை என்று நாம் கூற முடியும். ஏனால் இன்னும் தொண்டர்கள் மத்தியில் ஆறல் பாடல் ஒரு ஆறல் பாடலோடு ஒரு கலந்த ஒரு உற்சாகத்தை நாம் இங்கு காண முடிகிறது. மேல தாளங்களை இசைத்தவாறும் தொண்டர்கள் மத்தியில் ஒரு பூரிப்புடன் அவர்களை இங்கு நம்மால் இங்கு காண முடிகிறது. தற்போது வாகனங்கள் தேமுதிக அலுவலகம் நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்க்கலாம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த துணைத் தலைவர் ஞானதேசிகன் மற்றும் துணைத் தலைவர் ஞானசேகரன் உட்பட தலைவர்கள் வாசலை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் காட்சி நாம் இங்கு காண முடிகிறது. மணிகண்டன், நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் இருங்க. அடுத்ததாக நம்ம செய்தியாளர் ராஜ்குமார் கோயம்பேட்டில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். ராஜ்குமார், செய்தியாளர் சந்திப்புக்கு எதுவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இணைந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் என்னவெல்லாம் தேமுதிக அலுவலகத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன? செம்மல், இங்கே தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பார்க்கும்பொழுது செய்தியாளர் சந்திப்புக்கு எதுவும் ஏற்பாடு செய்யவில்லை. தற்பொழுது புதிய தலைமுறை தொலைக்காட்சி உட்பட மற்ற செய்தியாளர்களும் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இருக்கிறார்கள். கட்சியினுடைய அலுவலகத்துக்கு வெளியே தான் அந்த வளாகத்தில் நாங்கள்லாம் தற்போது இருந்து கொண்டிருக்கிறோம். தற்போது கட்சியின் தரப்பில் பார்க்கும்பொழுது செய்தியாளர் சந்திப்புக்கான எந்த விதமான ஏற்பாடுகளும் தற்போது செய்திருப்பதாக கட்சி அலுவலகத்தில் தெரியவில்லை. அதே போன்று இந்த சந்திப்பு நடந்ததுக்கு பின்பாக இந்த கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் வெளியே வந்து பேட்டியளிக்கும் பொழுதுதான் என்ன விதமான உடன்பாடுகள் ஏற்படும் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியக்கூடிய நிலைதான் தற்போது இருக்கிறது. அதே போன்று உள்ளே தேமுதிக தலைவர் விஜயகாந்தை உள்ளே கூட்டணி தலைவர்கள் சந்திக்கும் பொழுது தேமுதிகவின் தொலைக்காட்சி இருக்கக்கூடியதில் அதற்கான சந்திப்புகளும் அதே போன்று என்ன விதமான உடன்பாடுகள் ஏற்படுவது என்பது குறித்து வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே தற்போது இங்கே இன்னும் சற்று நேரத்தில் மக்கள் நல கூட்டணியினுடைய தலைவர்கள் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வந்தவுடன் தேமுதிக அலுவலகத்துக்கு உள்ளே செல்வார்கள். ஆனால் அதே போன்று உள்ளே நமக்கு தற்போது வரை அனுமதி இருக்கிறதா என்பதை அவர்கள் தெரியப்படுத்தவில்லை. எனவே உள்ளே சந்திப்புகள் பேசி முடிக்கப்பட்டதற்கு பின்பாக இந்த கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ வெளியே வந்து செய்தியாளர் பேட்டி அளிக்கும் பொழுதுதான் இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடுகள் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டு அதே போன்று இந்த கூட்டணியில் புதிதாக இப்பொழுது இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸுக்கு எவ்வளவு சீட்டுகள் ஒதுக்கப்பட இருக்கிறது, அதே போன்று தொகுதி உடன்பாடுகள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட இருக்கிறோம் என்பது குறித்து அறிவிப்புகள் இன்று வெளிவரது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவிக்கும் போதுதான் நமக்கு தெரியும். செம்மல், தொகுதி உடன்பாடுகளை பற்றி அறிவிப்பு இறுதியாக இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என சொல்லியிருக்கீங்க ராஜ்குமார். தொகுதி உடன்பாடை தாண்டி, அதாவது தற்போது அதிகாரப்பூர்வமற்ற முறையில் நம்மிடம் வந்திருக்கக்கூடிய செய்திகள் என்ன, எத்தனை தொகுதிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்கிற விவரங்கள் தற்போது உங்கள் வசம் இருக்கிறதா? அப்படி ஒதுக்கப்பட்டிருந்தால் எத்தனை தொகுதிகள் என்கிற விவரங்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். அது உறுதியான தகவலாக வரும்போது அதை நாம் அடுத்த கட்டத்தில் பார்க்கலாம். தற்போது உங்களிடம் இருக்கக்கூடிய தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம் ராஜ்குமார். செம்மல், தேமுதிக மக்கள் நல கூட்டணி தொகுதி உடன்பாடு ஏற்படும் பொழுது கடந்த மார்ச் 23ஆம் தேதி மக்கள் நல கூட்டணி தேமுதிகவோடு தொகுதி உடன்பாடு ஏற்பட்டது. அதற்கு பின்பு இந்த கூட்டணியின் தலைவர்கள் அறிவிக்கும் பொழுது 124 தொகுதிகளில் தேமுதிகவும் 110 தொகுதிகளில் மக்கள் நல கூட்டணி போட்டியிடும் என்று அறிவித்திருந்தார்கள். அதற்கு பின்பாக மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த 4 கட்சிகள் மதிமுக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 110 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான தொகுதி பங்கீடுகள் என்பது தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்தது. அதே போன்று புதிதாக கட்சிகள் இணையும் போது தேமுதிக மக்கள் நல கூட்டணியிலிருந்து அவர்களுக்கான தொகுதிகள் ஒதுக்கீடு என்பது செய்யப்படும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். கடந்த 2 நாட்களாகவே மக்கள் நல கூட்டணியின் தொகுதி பங்கீடுகள் குறித்து மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் ஆலோசித்து வந்தார்கள். அதே போன்று நேற்று அதற்கான தொகுதி பங்கீடு ஏற்பட்டது என்று மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் அறிவித்திருந்தார்கள். ஆனால் மக்கள் நல கூட்டணியில் தொகுதி பங்கீடு எவ்வளவு என்று அதிகாரப்பூர்வமாக இன்றுதான் அறிவிக்க முடியும் என்று தெரிவித்தார்கள். எனவே தொகுதி பங்கீடு மக்கள் நல கூட்டணி தொகுதி பங்கீடுகள் அறிவிக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் தொகுதி உடன்பாடுகள் எந்தெந்த தொகுதியில் கட்சிகள் போட்டியிட இருக்கிறது என்பது குறித்த தொகுதி உடன்பாடு
உடன்பாடுகளும் இன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தற்போது தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரசும் இடம்பெற்றிருக்கிறது. அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் உட்பட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடுகள் இன்று ஒருங்கிணைப்பாளர் வைகோ அறிவிக்கிறார். தற்பொழுது கூட்டணியினுடைய நிர்வாகிகள் தரப்பில் நமக்கு தெரிவிக்கப்படும் பொழுது இந்த தொகுதி பங்கீடு இன்று அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது நம்முடைய இருக்கக்கூடிய இந்த நிலவரம் பொறுத்தவரை பார்க்கும்பொழுது தேமுதிக 100 தொகுதிகளிலும் மதிமுக 30 தொகுதிகளிலும் மார்க்சிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 26 தொகுதிகளும் தற்போது இந்த கூட்டணியில் புதிதாக இடம்பெற்றக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசுக்கு 26 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூட்டணி கட்சியின் வட்டார அடிப்படையில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட இருக்கிறார்கள். ஏற்கனவே இதற்கான தொகுதி பங்கீடுக்கான பேச்சுவார்த்தை நேற்றே பேசப்பட்டிருக்கிறது. அதே போன்றே கட்சிகளுடைய தலைவர்களும் இதற்கான உடன்பாட்டில் கையெழுத்து இட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்திக்கும் பொழுது தொகுதி பங்கீடு செய்வதற்கான கட்சி தலைவர்கள் கையெழுத்திட்ட கடிதத்தை தேமுதிக தலைவர் விஜயகாந்திடம் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு பின்பாக கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ அதிகாரப்பூர்வமாக தொகுதி பங்கீடுகளை அறிவிப்பார். அதே போன்று தொகுதி உடன்பாடு எந்தெந்த தொகுதிகளில் கட்சிகள் போட்டியிட இருக்கிறது என்பது குறித்த தொகுதி உடன்பாடுகள் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் நாளை காஞ்சிபுரம் மாவட்டம் மாமண்டூரில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த மாநாட்டில் தொகுதி உடன்பாடுகளை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கட்சிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதே சூழல் நாளைக்கு முதல் வேட்பாளர் பட்டியல் நாளைக்கு காஞ்சிபுரம் மாமண்டூரில் வெளியிடப்பட இருக்கிறது.